ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் பார்க்க போகிறோம். பார்டரில் வந்து 2 லைன்ஸ் ஆரி வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடால் வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பேண்ட். அண்ட் தென் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது நார்மல் ஸ்குவிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் நீடில் யூஸ் பண்ணி நம்ம பீட்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க பீட் லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சரி த்ரெட்டுக்கு பக்கத்தில் நமக்கு நெருக்கமாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணும்பொழுது பீட்ஸ் எல்லாமே வந்து 2 பீடாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைம் சேவ் ஆகும். சுகர் பீட்க்கு மட்டும் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 4 பீட். இது டல் கோல்டில் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து இது பஞ்சஸாக தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸும் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. பார்டருடைய நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 4 கோல்டு பீடு தான் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சினி பர்ஸுக்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக வந்து இந்த பீடை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த பீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பீடாக தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஆரி ஒர்க் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 4 டல் கோல்டு பீட்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கோல்டு கலரும் இருக்குது. பட் அது வந்து என்னென்னா லைஃப் வராது. ஸோ நம்ம வந்து டல் கோல்டு யூஸ் பண்ணி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைஃப் இருக்கும். கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா டல் கோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். 4 3 பீட்ஸ் எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்டர் லைனை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அகெயின் வந்து சுகர் பீடால் வந்து ஒரு லைன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்பிள் பார்டர் லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த சுகர் பீட் லைன்ஸை நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க சுகர் பீட் பார்த்திங்க அப்படின்னா 4 பீட்க்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், ஒரு கேப்னஸ் கூட இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த சிம்பிள் பார்டர் லைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கஸ்டமரும் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் தென் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒர்க்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் கேப்பில் வந்து நான் க்ளோ அப்ளை பண்ணிக்கிறேன். பட் நான் ரேண்டமாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளோ வந்து நிறைய அப்ளை பண்ணி தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸ்டோனுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடால் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டரை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பீட்ஸில் வந்து நம்ம ஒரு லைன் ஒர்க் பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து வர மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் ரேண்டமாக ஒர்க் பண்ண முடியலன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைனை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள்.
நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஸ்டிச்சஸ் பாருங்கள், நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோங்களே அதுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக வந்து ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொடுத்துட்டே வரோம். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ப்ளவுஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க. அவங்க வந்து கேட்குறது என்னென்னா, எனக்கு ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரியான ஒரு ட்ரேசிங் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நெக் பேட்டர்ன் வச்சு நம்ம ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஒரு டிசைன்ஸை இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ட்ரேசிங் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒர்க்கு நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு இன்பிட்வீன் கேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹாஃப் சைட் பீடை தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா டல் கோல்டு எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து அந்த பீட் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஆஃப் சைட் பீடில் நான் வந்து மீடியம் சைஸஸாக வந்து இப்போ எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பீடை வந்து ஒவ்வொரு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது எண்ணாட் போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த பீட் வந்து நம்மளுக்கு திரும்பாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஆஃப் சைட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்க அப்படின்னா 14 mm தான். இது த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே நீடிலை யூஸ் பண்ணி இந்த ஆஃப் சைட் பீடையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு ஆஃப் சைட் பீட் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோனுக்கும் அந்த ஆஃப் சைட் பீடுக்கும் ஒரு சின்ன கேப்னஸ் இருக்கும், மைன்யூட் கேப். அந்த கேப்னஸில் நம்ம சுகர் பீடால் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா 3 பீட்ஸை தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3 பீட்ஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பீடுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம எண்ணாட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ கண்டினியூவாக வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸில் இந்த ஒர்க் பண்ணக்கூடாது. இன் பிட்வீனில் பார்டர்லேருந்து ஸ்டிச் எடுத்து பீட் ஆட் பண்ணி மேல் பக்கமாக தான் வந்து நம்ம எண்ணாட் போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்ட் கேப்னஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 சைஸ் பீட் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும் அந்த கேப்னஸில். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். ஏன்னா வந்து பீட்ஸ் ஒர்க் மட்டும்தான் வந்து இந்த பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுடைய யூ நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.